If A is non-singular matrix, then determinant of A inverse equal to 1 by determinant of A அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? A is non-singular. A is non-singularனா என்னமா கண்டிஷன்? A determinant of A is not equal to 0 நாவே A inverse exist ஆகுமா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நாவே A inverse நம்ம exist ஆகும். அப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்? A into A inverse equal to A inverse into A equal to I ன்னு பார்த்தோமா? சரிங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? ரெண்டு மேட்ரிக்ஸ் கிடையாது, ஒரு மேட்ரிக்ஸ் அந்த இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்குமா? கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் A into A inverse equal to determinant of I. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா வேல்யூ என்னப்பா? என்ன போட்டு காமிச்சா 1. அப்ப இத நாம டிட்டர்மினன்ட் தனியா மல்டிபிள்ல இருக்கும்போது தனியா பிரிச்சுக்கலாமா? determinant of A into determinant of A inverse equal to identity matrix determinant எடுத்த வேல்யூ என்ன? 1. அப்ப எனக்கு determinant of A inverse மட்டும் நான் எனக்கு வேணும் அந்த சைடு வச்சிட்டேனா இந்த மல்டிபிள் இது கான்ஸ்டன்ட் தானே, மேட்ரிக்ஸ் கிடையாது. டிட்டர்மினன்ட்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அப்ப மல்டிபிள்ல இருக்கிற கான்ஸ்டன்ட் இருந்தா இந்தான போனா என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிருமாமா? hence the proof. இதான் ஃபர்ஸ்ட் proof. ப்ராப்பர்ட்டிஸ் நாம வச்சுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சம் கேட்பாங்க பாத்துக்கோ. then second one என்னமா? நடத்தும் போது நல்லா கவனி. A transpose the whole inverse equal to A inverse the whole transpose. இது என்ன மீனிங்? ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் என்னதான் ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்றாங்க. கவனி, இங்க ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் ரெண்டும் என்னதான் சேம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரியாமா? புரியுதா? சரி, என்ன கண்டிஷன்? A is என்ன கண்டிஷன்? A is நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? சரி, கவனி. A is not singular. Therefore என்ன அர்த்தம்? A inverse exist. அதானே? A inverse exist ஆமா? இல்லையா? சரி, ஓகே. இப்போ தியரம் பார்த்திருப்போம். AB into BA equal to I னா என்னமா பார்த்தோம்? AB equal to BA equal to I நம்ம பார்த்தோமா? இங்க கொடுத்திருப்பாங்க டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க பாருங்க. B is the inverse of the matrix of A ன்னு சொல்லிருப்போமா? டெஃபினிஷன் 1.2 AB equal to BA equal to I னா என்ன சொல்லிருப்பாங்க? B is the inverse of A அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எப்படினா நம்ம எடுத்துக்கலாம். A is the inverse of B அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது என்ன மீனிங்? ஒன்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் உடைய இன்வர்ஸ் அப்படிங்கிற மீனிங். இதே தான் நம்ம எப்படி ஏமா இது ரெண்டும் ஒண்ணுதான். மீனிங் என்னது? அப்போ A into A inverse equal to A inverse into A equal to identity matrix அப்படின்னு அர்த்தம். இது எப்படினாலும் சொல்லலாம். அதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பாத்துக்கோங்க நல்லா கரெக்டா. சரி, கவனி. இத நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். A into A inverse equal to A inverse into A equal to identity matrix. சரியாமா? இப்ப நான் என்ன பண்றேன்? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இப்போ A transpose equal to I. இத நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்றேன்? இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். டிரான்ஸ்போஸ்னா என்னம்மா? ரிவர்சல்லா? சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் 10thலயே படிச்சிருப்பீங்க. AB the whole transpose என்னது? AB the whole transpose என்னம்மா?
நான் தான் ரிவர்ஸ்னு சொல்றேன். அப்புறம் மறுபடியும் AB the whole transpose equal to என்னது B transpose into A transpose. இன்வர்ஸ்க்கும் அதுதானே வரும். AB the whole inverse equal to B inverse into A inverse அப்படின்னு நம்ம 10thலயே படிச்சிருப்போம். அப்ப இத சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. இத சொல்லுங்க பார்க்கலாம். இது அதே இதல சொல்லுங்க. AB the whole transpose சொன்னீங்களா அதே மாதிரி சொல்லுங்க. A inverse the whole transpose into A transpose equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்னதான் கிடைக்கும்? அதுவே கிடைக்கும். இப்போ இத கம்பேர் பண்ண பார்க்கலாம். இங்க பாரு BA equal to I அப்படின்னா அதை கம்பேர் பண்ணு. அப்ப இது என்ன சொன்னா நானு என்ன சொன்ன சொல்லு பார்க்கலாம். அப்ப B equal to A inverse அப்படின்னு நான் சொன்னா அதானே? அப்படிதான் சொன்னோம். அப்ப இது சொல்லு பார்க்கலாம். இது A transpose the whole inverse equal to நல்லா கவனி A inverse equal to B ன்னு சொன்னோம். அப்ப A transpose the whole inverse equal to என்ன கிடைக்கும் நமக்கு? A inverse the whole transpose. புரியுதா? இத வந்து நான் எழுதிருக்கேன். எதல இருந்து எழுதிருக்கேன் நான்? இங்க சைடுல எழுதிக்க ரஃப் வொர்க்ல கூட எழுதிக்கோ. AB equal to BA equal to I னா Bங்கிறது என்னன்னு சொன்னேன்? A inverse ன்னு சொன்னனா? Bங்கிறது என்னது? A inverse. அதெல்லாம் நாங்க பண்ணிருக்கேன். இப்போ இது A inverse போட்டுருமா? இந்த இடத்துல inverse போட்டுருவோம். அப்ப A transpose the whole inverse equal to இதனுடைய வேல்யூ. Hence the proof. புரியுதாமா? Next. Third one சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு பாருங்க. லாம்டாங்கிறது கான்ஸ்டன்ட். லாம்டா into A the whole inverse equal to 1 by lambda into A inverse. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கொடுத்துருவாங்க பாருங்க. லாம்டா ஈஸியா நான் ஜீரோ ஸ்கேலார் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களாமா? லாம்டா ஈஸியா நான் ஜீரோ ஸ்கேலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி சொல்லு பார்க்கலாம். இங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? A is non singular matrix. இப்ப சொல்லுப்பா. A is non singularனாவே என்ன பார்த்தோம்? A into A inverse equal to A inverse into A equal to I அப்படி நம்ம பார்த்தோமா? அதுமா இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த லாம்டாவால நான் மல்டிபிள் பண்றேன். லாம்டாவால என்ன பண்றேன்? நான் மல்டிபிள் பண்றேன். கவனி, நல்லா கவனி. இப்ப இங்க என்ன பண்ணலாம்? லாம்டாவால மல்டிபிள் பண்ணோம்னா லாம்டா into A கவனி, நான் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி நான் பண்றேன். 1 by lambda into A inverse. அப்ப இங்கேயும் சொல்லுங்க. இங்க கேன்சல் ஆயிருமாமா? வேல்யூ மாறுமா? இப்போ xங்கிற டேர்ம் ஈக்குவல் டு 5 இருக்குன்னா நானு இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணாலும் ரெண்டும் என்னதான்? கேன்சல் ஆனாலும் அது x தானுங்க. வேல்யூ மாறாது இல்லையா? அது பிரகாரம் தான் நான் பண்ணிருக்கேன். அப்ப இந்த பக்கமும் சொல்லுங்க. அப்ப லாம்டா இங்க பாரு, எங்க இன்வர்ஸ் இருக்கு அங்க 1 by போடுங்க. எங்க இன்வர்ஸ் இருக்கு அங்க 1 by போடுங்க. அப்ப 1 by lambda into A inverse into lambda A equal to இங்க தேவையில்ல. நான் எங்க எனக்கு வேணுமோ அங்க மட்டும் நான் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண மாதிரி போடுது. இங்க கேன்சல் ஆனாலும் இந்த வேல்யூ மாறாது. இங்க கேன்சல் ஆனாலும் இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ என்ன பண்ணாது? மாறாது. மாறுமா? சரி, ஓகே. இப்ப அதே ப்ராப்பர்ட்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. A into B equal to B into A equal to I அப்படின்னா என்ன மீனிங்? அப்ப இதனுடைய இன்வர்ஸ் அப்ப lambda A the whole inverse equal to இந்த வேல்யூவா இருக்கும். hence the flow. இது என்ன எழுதுவோம்? B equal to A inverse தான் எழுதுவோம். B equal to A inverse தானா?
அப்ப b equal to a lambda a the whole inverse. அதான் நான் போட்டுருக்கேன். சொல்றது புரியுதா? அந்த கான்செப்ட் ஞாபகமா இருக்கும். மேட்ரிக்ஸையும் அதோட இன்வெர்ஸையும் மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்ப இது ஒரு மேட்ரிக்ஸ்னா இது என்ன ஆகும்? கண்டிப்பா இன்வெர்ஸ் ஆகும். புரியுதா? எழுதிக்க பார்க்கலாம். என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் லைன் ஒரே டைம்ல இம்பார்ட்டன்ட் 1.5 லெஃப்ட் கேன்சலேஷன் லா, ரைட் கேன்சலேஷன் லா. சொல்ல பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? தியரம் நம்பர் சொல்லுமா? 1.5. தியரம் 1.5 என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஸ்டேட்மெண்ட் நீ தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஒரு சில டைம்ல தருவாங்க, ஒரு சில டைம்ல தர மாட்டாங்க. நீ தான் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன் பேசுற? ஒரு சில சம்ல தருவாங்க, ஒரு சில விஷயங்கள் தர மாட்டாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெஃப்ட் கேன்சலேஷன் லா அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணாத என்ன கொடுத்துருப்பாங்க? let a b and c be the non-singular matrix, then a equal to ab equal to ac, then show that a equal b equal to c அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க? மனப்பாடம் பண்ணீங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. let a b c be a square matrix of order n if a is non-singular matrix and ab equal to ac இருந்தா b equal to c அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் சொல்லுப்பா. அப்படியே மனப்பாடம் பண்ண டக்குன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணணும். லேட் a b and c be the square matrix of square matrix of order n. If a is non-singular and AB equal to AC, then B equal to C னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் மனப்பாடம் பண்ணிக்கலாமா? ரொம்ப ஈஸியானதா. சம் ரொம்ப ஈஸி தான். சரிப்பா, கவனி. A is என்னன்னு கொடுத்துட்டாங்க? நான் சிங்குலர். நான் சிங்குலர்னாவே என்னமா அர்த்தம்? A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு அர்த்தமா? கிவன் கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? AB equal to AC ன்னு கொடுத்துருக்காங்க. AB equal to என்ன கொடுத்துருக்காங்க? AC ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன்? A இன்வர்ஸ் ஆல ப்ரீ மல்டிபிள் பண்றேன். A இன்வர்ஸ் ஆல ப்ரீ மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். அப்போ A inverse into AB equal to A inverse into AC. இது எப்படி எழுதலாம்? அசோசியேட்டிவா மாத்திக்கலாமா? A inverse into A into B equal to A inverse into A into C எழுதிக்கலாமா? அப்ப ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் மல்டிபிள் பண்ணா என்னப்பா? ஒரு இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு பி ஈக்குவல் டு இங்கேயும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்டு சி. ஒரு மேட்ரிக்ஸ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால நம்ம ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். therefore b equal to c. hence the proof. that's all. ஸ்டேட்மென்ட் நீ கரெக்ட்டா பண்ணணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சொல்லுங்க பாக்கலாம். அடுத்தது தியரம் 1.6. தியரம் 1.6 ரைட் கேன்சலேஷன் லாவாமா? ஸ்டேட்மென்ட் மனப்பாடம் பண்ணிக்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் சொல்லுப்பா. அதேதான் வரும். அங்க AB equal to AC இருக்கு இல்லையா? அங்க BA equal to CA இருக்கு. வேற என்ன மாற்றமும் இல்ல. இந்த பாயிண்ட் இது மட்டும் மாறி இருக்கும். மத்ததெல்லாம் அதேதான். இது மட்டும் மாறி இருக்கும். AB equal to AC ன்னு இருக்கிறது BA equal to CA ன்னு இருக்கு. புரியுதாமா? அது சின்ன சேஞ்சஸ் தான், பாத்துக்கோ. சொல்லு பார்க்கலாம்.
let A, B and C be the square matrix of order square matrix of order n. If A is non-singular and BA equal to CA, then B equal to C. ஒரு சம்ம படிச்சா இந்த சம்ம இது படிச்சுமா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இதெல்லாம் நீ போட்டுருவ கொஞ்சம் அப்பப்ப படிக்கணும். தியரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த தியரம்லாம் இம்பார்ட்டன்ட் தியரம். சொல்லுப்பா. A is என்ன சொல்லிட்டாங்க? A is non singular. Therefore A inverse exists. இப்போ எந்த சைடு A இருக்கு பாரு, ரைட் சைடு இருக்கா? A ரைட் சைடு தான் இருக்கு ரெண்டுலயுமே. அப்போ போஸ்ட் மல்டிபிள் பண்ணு. அப்ப சொல்லுங்க பாலா, given condition எழுதிக்கோ. given condition என்ன? BA equal to CA. அப்ப என்ன பண்றேன் நான்? A inverse ஆல போஸ்ட் மல்டிபிள் பண்றேன். இப்படி இருந்திருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? B into இதை மாத்திக்கலாம். bracket associative property யூஸ் பண்ணோம்னா C into A into A inverse. இது என்னப்பா? B into identity matrix. இங்க C into identity matrix. n step proof மா, அவ்வளவுதான். டைம் என்னப்பா? சரி, ஓகே, எழுதிக்கலாம்.